ஒற்றுமையால் உருவாகும் நமது வருங்காலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்று நாம் இங்கு கூடியிருப்பது ஒரு சாதாரண கூட்டத்திற்காக அல்ல, நமது சமூகத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதற்காக. நாம் பல்வேறு காரணங்களுக்காக கனடாவிற்கு வந்திருக்கலாம், ஆனால் இன்று நமது பிள்ளைகளின் எதிர்காலம், நமது சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் நமது மார்க்கத்தின் பாதுகாப்பு ஆகியவை நம்மை ஒன்றிணைத்துள்ளன. நமது முன்னோர்கள் நமக்கு மொழி, கலாச்சாரம் மற்றும் மார்க்க அடையாளத்தை விட்டுச் சென்றார்கள். இன்று நாம் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வி, நாம் நமது பிள்ளைகளுக்கு என்ன விட்டுச் செல்ல போகிறோம்? வீடு, கார், பணம் மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு வலுவான சமூகத்தையும் ஒரு பள்ளிவாசலையும் நல்ல கல்விச் சூழலையும் உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும். ஒரு மஸ்ஜித் என்பது வெறும் தொழுகை இடம் அல்ல, அது ஈமானை பாதுகாக்கும் இடம், நமது பிள்ளைகள் இஸ்லாமை அறியும் இடம், சமூக உறவுகள் வலுப்பெறும் இடம். இன்று உலகின் பல சமூகங்கள் ஒற்றுமையின் மூலம் பள்ளிவாசல்கள், பள்ளிக்கூடங்கள், சமூக மையங்கள் மற்றும் வலுவான சமூக அமைப்புகளை உருவாக்கியுள்ளன. அவர்கள் செய்தால் நம்மாலும் முடியும். நமது இளைஞர்களின் எதிர்காலம் இன்று நாம் எடுக்கும் முடிவுகளில் உள்ளது. அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலும் பாதுகாப்பான சமூக சூழலும் உருவாக்குவது நமது பொறுப்பு. ஒரு துளி நீரால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் 1000 துளிகள் சேர்ந்தால் ஒரு நதியாக மாறும். அதுபோல தனிநபராக நாம் சிறியவர்கள், ஒன்றிணைந்த சமூகமாக நாம் வலிமை. ஒரு துளி நீரால் எதுவும் செய்ய முடியாது, ஆனால் 1000 துளிகள் சேர்ந்தால் ஒரு நதியாக மாறும். அதுபோல தனிநபராக நாம் சிறியவர்கள், ஒன்றிணைந்த சமூகமாக நாம் வலிமையானவர்கள். இன்று நாம் தொடங்குவது ஒரு கூட்டம் அல்ல, இது ஒரு பயணம், ஒரு கனவு, ஒரு பொறுப்பு. நமது பிள்ளைகளுக்காக, நமது சமூகத்திற்காக, நமது மார்க்கத்திற்காக இன்று நாம் ஒரு விதையை விதைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அது நாளை ஒரு பெரிய மரமாக வளரும். நாம் எவ்வளவு பெரியவர்கள் என்பதல்ல முக்கியம், நாம் எவ்வளவு ஒன்றுபட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் நமது முயற்சிகளை ஏற்று அதில் பரக்கத் தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.